கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, கிறிஸ்துவின் நாமத்தினால உங்கள் அன்பின் வாழ்த்துக்களை இந்த கல்வாரி ஆசீர்வாத ஊழியத்தின் மூலமாக தெரிவித்துக் கொள்கிறோம். நீ அதிசயங்களை காண்பா என்கிற இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை பார்ப்பதில் மிகுந்த சந்தோஷம் அடைகிறோம். நிச்சயமாகவே கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துவாராக. நிச்சயமாக உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்க காத்திருக்கும் உங்கள் ஜெப விண்ணப்பங்களை எங்களுக்கு அனுப்புங்கள். நிச்சயமாக கர்த்தர் உங்களுக்கு ஒரு விடுதலை தருவாராக. அதற்காக நாங்கள் தொடர்ந்து ஜெபிக்க ஆவலாய் காத்திருக்கிறோம். தொடர்ந்து இந்த ஊழியத்துக்காக மற்ற காரியங்களுக்காக நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். தேவன் மகிமையான காரியங்களை செய்வாராக. கர்த்தர் இடத்துல ஒரு விண்ணப்பத்தையும் வேண்டுதலையும் வைத்து அதற்காக காத்திருக்க உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் மிகப்பெரிய மாற்றங்களை தந்து உங்கள் வாழ்க்கையில் அவர் செய்ய போகிற மிக அதிசயமான காரியங்களை என்று உங்களுக்கு காண்பிப்பாராக. நிச்சயமாய் இந்த வார்த்தை உங்களுக்கு மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். அவர் நம்மோடு இருக்கும்போது நமக்கு நடைபெறுகிற காரியங்கள் எல்லாவற்றிலும் கர்த்தர் என்ன செய்வார் என்பதில் நம் பெரிய ஆசீர்வாதத்தின் வாசலை இன்றைக்கு பார்ப்பதற்கு தேவன் நம்முடைய மனக்கண்களை திறப்பாராக. நிச்சயமாக அது நமக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். இந்த நாளும் கிறிஸ்துக்குள் பிரியமான தேவஜனமே, அநேக விண்ணப்பங்களோடு அநேக எதிர்பார்ப்புகளோடு காத்திருக்க உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். கடந்த ஆண்டுகளில் கடந்த நாட்களில் நாம் கடந்து வந்த பாதைகள் சில கடினமான பாதைகளாக இருக்கலாம். அந்த பாதையில் கர்த்தர் என்னை கைவிட்டாரோ அல்லது ஒரு சிறிய தவறை நான் செய்து விட்டேனோ, இந்த பாதையை நான் செலக்ட் பண்ணிட்டேனோ என்று நீங்கள் யோசிக்கிற அந்த யோசனைகளுக்கு இன்றைக்கு மெய்யாகவே கர்த்தர் ஒரு பெரிய பதிலை தரப்போகிறார். நீங்கள் சந்தித்து கொண்ட அது குடும்ப பிரச்சனையாக இருக்கலாம், ஊழியத்தில் சில ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்கலாம், அல்லது வேலை பார்க்குற இடங்களில், தொழில் செய்கிற இடங்களில், நீங்கள் வாழ்கிற இடங்களில், அக்கம் பக்கத்தினர் மூலமாய் அல்லது நம்மளை நேரடியாய் தாக்கக்கூடிய, நேரடியாய் நம்மளை விரோதித்து நம்முடைய வளர்ச்சியை தடுக்க நினைக்கிற எல்லாருக்கு முன்பாகவும் கர்த்தர் உங்களுக்கு செய்ய போகிற காரியத்தை இன்றைக்கு மிக அதிகமாய் கர்த்தர் உங்களுக்கு வெளிப்படுத்த விரும்புகிறார். நிச்சயமாகவே இந்த வார்த்தை உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய வித்தியாசங்களை உண்டாக்கும். இன்றைக்கு ஆண்டவர் உனக்கு இப்படி செய்வேன் அப்படி செய்வேன் என்று அநேக வாக்குத்தத்தங்களை கொடுக்காமல் ஒரு வார்த்தையின் இருதயத்தில் வைத்தார். அந்த வார்த்தை மிக ஆழமாய் என்னோடு பேசினபடினால் அதை உங்களோடு பேசும்படியாய் நான் அதை எடுத்து கொண்டிருக்கிறேன். வாசிப்போம், உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். கர்த்தர் இன்றைக்கும் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு உங்கள் வாழ்க்கை தேவன் ஒரு வித்தியாசத்தை உண்டாக்க கொடுத்திருக்கிற ஒரு வார்த்தை. என்னாகமம் 14ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தின் கடைசி பகுதி இப்படியாயிருக்கிறது. உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். பட வேண்டியதில்லை, அவர்கள் நமக்கு இரையாவார்கள், அவர்களை காத்த நிழல் அவர்களை விட்டு விலகி போயிற்று, கர்த்தர் நம்மோடே இருக்கிறார், அவர்களுக்கு பயப்பட வேண்டியதில்லை என்றார்கள். அல்லேலூயா. இதில் கர்த்தர் இன்றைக்கு பேசும்படியான இருதயத்தில் வைத்த வார்த்தை, கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், அவர்களுக்கு பயப்பட வேண்டியதில்லை. இந்த காரியம் பின்னணிகள் தெரிந்தால் உங்களுக்கு இன்னும் தெளிவாக இந்த வார்த்தை புரியும். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து அடிமையாய் இருந்தபோது மோசேயை கொண்டு கர்த்தர் அவருடைய கூக்குரலை கேட்டு, அவருடைய அங்கலாய்ப்புகளை கேட்டு, அவர்கள் படுகிற வேதனையை பார்த்து கர்த்தர் மோசேயை கொண்டு இந்த ஜனங்களை கிட்டத்தட்ட 29 லட்சம் ஜனங்களை மீட்டெடுத்து கர்த்தர் அவர்களுக்கு ஆபிரகாம் இருந்த காலத்தில் இஸ்ரவேல் ஜனங்களுக்கென்று, யூத ஜனங்களுக்கென்று ஒரு இடத்தை நியமித்து வைத்திருந்தார். ஒரு தேசத்தை கர்த்தர் நியமித்து வைத்திருந்தார். அந்த தேசத்திலிருந்து இவர்கள் அடிமையாய் எகிப்துக்கு போனது நிமித்தமாய் அந்த இடத்திலிருந்து மீட்டெடுத்து ஒரு பெரிய ஆசீர்வாதமான தேசத்தில் கொண்டு வந்து பாலும் தேனும் ஓடுகிற தேசமாய் அந்த தேசத்தை மாற்றி பாருங்க. ஆபிரகாம் இருந்தபோது அது பாலும் தேனும் ஓடுகிற தேசமாய் இல்லை, அதற்கு மாறாய் அவர்களை வெளியே அவர்கள் அடிமைகளாய் இருந்தபோது யோசேப்பை கொண்டு அவர்கள் அந்த தேசத்துக்கு போய் அவர்கள் அடிமைகளாய் மாறி கிட்டத்தட்ட 430 வருடங்கள் இருந்தபோது அங்கே கானானியர் என்கிற ஒரு கூட்டத்தை வைத்து, அவர்களோடு சில கூட்டத்தை வைத்து கர்த்தர் அந்த தேசத்தை பண்படுத்தி இப்பொழுது பாலும் தேனும் ஓடுகிற தேசமாய் கர்த்தர் அதை மாற்றினார். நல்ல செழிப்புள்ள தேசமாய் கர்த்தர் மாற்றினார். சில வேளை நம்முடைய வாழ்க்கையில் சிலரை கர்த்தர்
நம்ம வாழ்க்கையில் அனுமதிக்கிறார். ஒருவேளை எதிரான காரியங்களை அவர்கள் செய்யலாம், அல்லது விரோதமான காரியங்களை கூட அவர்கள் செய்யலாம். ஆனால் நாம நினைக்கிறோம் கர்த்தர் ஏன் இவர்களை அனுமதித்தார் என்று. இல்லை, கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில வைத்திருக்கிற பெரிதான ஆசீர்வாதங்களை நம்மளால் சுதந்தரிக்க முடியவில்லை. அது அவர்கள் நிமித்தமாய் நமக்கு மிகப்பெரிய பிரயோஜனமாய் மாறும் என்கிறதுனால கர்த்தர் சிலரை நம்முடைய வாழ்க்கையில அனுமதித்திருக்கிறார். கர்த்தர் சிலரை நம்முடைய வாழ்க்கையில் அனுமதித்திருக்கிறார். தேவன் கொடுக்கிற எல்லா காரியமும் நல்லது. தேவன் அனுமதிக்கிற எல்லா சூழ்நிலைகளும் நல்லது. தேவன் எழுப்புகிற எவராயிருந்தாலும், ஒருவேளை அவர்கள் நமக்கு விரோதமாய் தெரிந்தாலும் அது நல்லதாய் முடியும். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை தான் இங்கே நடக்கிறது. அந்த தேசத்தை பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசமாய் கர்த்தர் மாற்றினார். இப்போ இந்த அடிமைத்தனத்திலிருந்து இவர்களை கொண்டு போகிறார். அப்படி கொண்டு போகும்போது அந்த தேசத்தின் எல்லையில வந்தபோது ஒரு 12 பேரை வேவு பார்க்க, அந்த தேசம் எப்படிப்பட்ட தேசம் என்பதை பார்ப்பதற்கு அவர்களை அனுப்புகிறார். இதை புரிந்தீர்கள் என்றால் இந்த வசனத்தின் மேன்மை உங்களுக்கு பயங்கரமா இருக்கும். நீங்கள் எந்த சூழ்நிலை இருந்தாலும், எப்பேற்பட்ட போராட்டத்தின் வாழ்க்கையில் இருந்தாலும், எவ்வளவு பயங்கரமான உபத்திரவத்தின் பாதையில நீங்கள் கடந்து போய் கொண்டிருந்தாலும், இந்த வார்த்தை உங்களை தேற்றி தேவன் வைத்திருக்கிற மகா ஆசீர்வாதமான பாதைக்கு இந்த வசனம் உங்களை கொண்டு செல்லும். இந்த நாட்கள்ல இந்த காரியம் உங்களுக்கு மாறுதலாய் மாறும். உங்கள் வாழ்க்கையில அற்புதங்களை சந்திக்கிற நாட்கள் வந்திருக்கிறதாய் மாறும். அதுக்குதான் இவ்வளவு ஆழமாய் காரியங்களை செய்து கொண்டிருக்கிறோம். சரியாய் கவனிங்க. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில வித்தியாசங்களை உண்டாக்குவாராக. சாதாரண வாழ்க்கை அல்ல, ஒரு அசாதாரணமான, ஒருவரும் வாழ முடியாத ஒரு பெரிய வாழ்க்கை கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் வைத்திருக்கிறார். நீங்களும் நானும் விசேஷமானவர்கள் என்பதனால அந்த வாழ்க்கையை அனுபவிக்க முடியாதபடிக்கு சத்துரு போடுகிற சகல திட்டங்களையும் கர்த்தர் இன்றைக்கு உடைத்து உனக்கு குறித்ததை, உங்களுக்கு நியமித்ததை நீங்கள் அடையும்படியான நாட்களில் கர்த்தர் நம்மளை கொண்டு வந்திருக்கிறார். பாருங்க, அப்படி அந்த தேசம் எப்படிப்பட்ட தேசம் என்று பார்க்க அனுப்பின போது 10 பேர், 12 பேர்ல 10 பேர் வந்து சொன்னாங்க. ஒரே சம்பவம் பாருங்க, நீங்க பார்த்துக்கிறது, இந்த 12 பேரும் ஒரே சம்பவத்தை பார்க்கிறார்கள். இந்த நாட்கள்ல அன்பான தேவச்சனமே, நம் வாக்கு தத்தம் கிடைத்தும், வாக்கு தத்தங்கள் அநேகம் நம் வாழ்க்கையில வந்தும் அவைகள் ஏன் பலிக்கவில்லை என்பது மிகப்பெரிய ரகசியத்தை உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். பார்க்கிறதுனால் அல்ல, விசுவாசிக்கிறதுனாலேயே தேவனுடைய மகிமையை நம்ம பார்க்க முடியும். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பா என்று இயேசு கிறிஸ்து மார்த்தாள் மரியாளுக்கு சொன்னார். லாசரின் மரணத்தின் அப்ப சொன்ன வார்த்தைகள். இங்க பாருங்க, ஒரே சம்பவத்தை 12 பேர்கள் பார்க்கிறாங்க. இவர்கள் போகும்போது ஒரு திராட்சை கொலை, ஒருவன் 2 பேர் அதற்குள்ளே ஒரு மரத்தை விட்டு அவர்கள் தூக்கி கொண்டு வருகிறார்கள். அந்த தேசத்தின் கனிகள் மகா பெரிதா இருந்தது. தேசத்தின் மனிதர்களும் மகா பெரியவர்களாக இருந்தார்கள். இதை 12 பேரும் ஒரே கண்களால் பார்த்துட்டு வந்திருக்காங்க. ஆனா கண்கள் ஒன்று, இருதயம் வேறு. 10 பேர் வந்து சொன்னாங்க அது மகா பெரிய தேசம்தான், பாலும் தேனும் ஓடுகிற தேசம்தான். அந்த தேசத்தில் மனிதர்கள் பெரிதா இருக்கிறார்கள், கனிகளும் பெரிதா இருக்கிறது. ஆனால் அவர்களை நம்மளால் மேற்கொள்ள முடியாது, அவர்கள் பயங்கரமானவர்கள் என்று சொன்னார்கள். அல்லேலூயா. இது நிமித்தமாய் தேசத்துல ஜனங்கள் குழம்பி போனார்கள். கானானுக்குள்ள செல்ல வேண்டிய ஜனம் குழம்பி போனது, வருத்தப்பட்டது, வேதனைப்பட்டது. அன்பான தேவஜனம், இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய ரகசியத்தை சொல்லுகிறேன். கர்த்தர் உங்களை முன்பாக நிறுத்தியிருக்கார். ஒரு குடும்பமாக இருக்கலாம், ஒரு தேசமாக இருக்கலாம், அல்லது ஒரு ஊழியமாக இருக்கலாம், ஒரு சபையாக இருக்கலாம். கர்த்தர் உங்களை கொண்டுதான் கர்த்தர் அந்த ஜனங்களுக்கு தேவனுடைய தரிசனத்தை வெளிப்படுத்துவார். நீங்கள் எப்படி கர்த்தரை பார்க்கிறீர்களோ, நீங்கள் எப்படி கர்த்தருடைய கிரியைகளை பார்க்கிறீர்களோ, நீங்கள் கர்த்தருடைய சூழ்நிலை உங்களுக்கு எப்படி கர்த்தர் வைத்திருக்கார் என்பதை கர்த்தருடைய பார்வையில் என்னைக்கு பார்க்க பழகிறீர்களோ, அன்றைக்கு உங்கள் ஊழியத்தையும், உங்கள் குடும்பத்தையும், உங்கள் காரியங்களையும் ஆசீர்வாதமாய் மாற்ற முடியும். உங்களுடைய கண்கள் அதை வித்தியாசமாய் பார்த்தால், உங்கள் ஒருவர் நிமித்தமாய், நம்மை ஒருவர் நிமித்தமாய் ஒரு கூட்ட ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படவும் வாய்ப்புண்டு, ஆசீர்வாதத்தை இழந்து போகவும் வாய்ப்புண்டு. அதனால்தான் நீங்களும் நானும் விசேஷமான என்று வேதம் சொல்லுகிறது. யுவர் வேர்ட்ஸ், உங்கள் வார்த்தைகள் ஒரு தேசத்தை மாற்றும், ஒரு குடும்பத்தை மாற்றும்,
ஒரு சபையை மாற்றும், ஒரு அங்கீகரிக்கப்பட்ட ஜனக்கூட்டத்தை மாற்றும். அதனால தான் நம்முடைய வார்த்தைகளும் விசுவாசங்களும் மிக உறுதியாய் கர்த்தர் மேல இருக்கணும். நம்ம உறுதியா இல்லைன்னா நம்ம நினைக்கலாம் நம்முடைய காரியம் தானே. இல்லை, உங்கள் ஒருவன் நிமித்தமாய் தேசம் அசைவதற்கும், தேசம் தேவனுடைய பார்வையிட்டு விலகுவதற்கும், தேசம் கர்த்தர் வைத்திருக்கிற தரிசனத்தை இழந்து போவதற்கும் வாய்ப்பு உண்டு. இந்த 10 பேர் சொன்ன துர்ச்செய்தியை கேட்டு ஜனங்கள் கதறுகிறார்கள். கர்த்தர் கொடுத்த வாக்கு தத்தத்தை மறந்தார்கள். கர்த்தர் கொடுத்த நன்மையான ஈவுகளை மறந்தார்கள். இதற்கு முன்பாக கர்த்தர் நடத்தி வந்த பாதையை மறந்தார்கள். இவ்வளவு தூரம் கர்த்தர் நடத்தி வந்த போது நடந்த அற்புதங்களையும் அடையாளங்களையும் தேவன் இவர்களை நடத்தின விதங்களையும் மறந்து போய் இன்றைக்கு இவர்கள் சொல்லுகிற ஒரு வார்த்தையில கலங்கி போய் நின்றார்கள். அன்பான தேவச்சனமே, உங்கள் வார்த்தை மிக மிக முக்கியம். உங்கள் அறிக்கை மிக மிக முக்கியம். அல்லேலூயா, அல்லேலூயா. அதுல பாருங்க, அப்படி இவர்கள் கதறும் போது அதுல 2 பேர், 12 பேர்ல 2 பேர், காலேப் யோசுவா என்கிற 2 பேர் வித்தியாசமான செய்தியை சொன்னார்கள். அந்த செய்தியுடைய சாராம்சத்தின் சுருக்கம் தான் இந்த வார்த்தை. அல்லேலூயா. அவர்கள் சொல்லுகிறார்கள், இவர்கள் பார்த்ததை அப்படியே அவர்கள் சொன்னார்கள். பெரிய பழங்கள் தான், பெரிய தேசம்தான், பெரிய ஆட்கள் தான், அங்கு இருக்கிற ஜனங்கள் ராட்சதரை போல இருப்பார்கள் தான், அவர்கள் பயங்கரமானவர்கள் தான். ஆனால் அவர்களை கண்டு நாம் பயப்பட வேண்டியதில்லை. அதே ஆளா 10 பேர் பார்த்து சொன்னா இவங்க பயங்கரமானவர்கள் முடியாது. அந்த 2 பேர் சொன்னாங்க அவர்கள் பயங்கரமானவர்கள் தான், ஆனால் நம்மளால் ஜெயிக்க முடியும். எப்படி இவர்களால் செய்ய முடிந்தது? எப்படி இவர்களால் பேச முடிந்தது? யோசித்து பாருங்க. 10 பேரும் சூழ்நிலைகளை பார்த்தார்கள். இவர்கள் 2 பேர் சூழ்நிலைகளை தாண்டி அற்புதம் செய்கிற கர்த்தரை பார்த்தார்கள். அல்லேலூயா. அதனால்தான் சொல்லுகிறார், கர்த்தர் நம்மோடே இருக்கிறார். அவர்கள் 10 பேர் நம்முடைய மனுஷ பலத்தை, ஆனா இவர்கள் நம்பினது கர்த்தருடைய வாக்கு தத்தத்தை. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில நீங்கள் சந்திக்கிற அநேக பிரச்சனைகளுக்கு காரணம் கர்த்தர் அல்ல, அவர் கொடுத்த வாக்கு தத்துவம் அல்ல. அந்த வாக்கு தத்தை நீங்கள் விசுவாசியாமல் சூழ்நிலைகளை பார்த்து, சந்தர்ப்பங்களை பார்த்து நீங்கள் கலங்கி போனதுனால நீங்கள் சந்தித்து கொண்டிருக்கீர்கள். இல்லை, இன்றைக்கு ஆண்டவர் சொல்றார், கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. இன்னைக்கு யோசுவா காலேபை போல உங்களுக்குள்ள விசுவாசம் வித்தியாசப்படும் என்றால், உங்கள் பார்வை வித்தியாசப்படும் என்றால், உங்கள் நம்பிக்கை வித்தியாசப்படும் என்றால், தேவன் உங்களை கொண்டு வித்தியாசமான காரியங்களை உங்களுக்கு மாத்திரம் அல்ல, ஒரு சேனைக்கு கர்த்தர் செய்ய காத்திருக்கிறார். உங்கள் விசுவாசமான வார்த்தை உங்கள் குடும்பத்தை கட்டும், சபையை கட்டும், உங்கள் தேசத்தை கட்டும், உங்கள் பகுதியை கட்டும், எல்லாவற்றையும் கட்டி எழுப்பக்கூடிய காரியங்கள் இருக்கும். பாருங்க எவ்வளவு தெளிவா அந்த வசனத்தை சொல்றாங்க. அவங்க சொல்றதை அப்படியே அவங்க ரிப்பீட் பண்றாங்க. அவங்க பெரிய ஆட்கள் தான், ஜனங்கள் தான். ஆனா பாருங்க எப்படி சொல்றாங்க, அருமையான வார்த்தை. அல்லேலூயா. அந்த தேசத்தின் ஜனங்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை, அவர்கள் நமக்கு இரையாவார்கள், அவர்களை காத்த நிழல் அவர்களை விட்டு விலகி போயிற்று. அல்லேலூயா. இதுவரைக்கும் அவங்க பலமான ஆட்கள் தான், பயங்கரமான ஆட்கள் தான். ஆனால் இன்றைக்கு அவர்களை காத்த மனிதர்கள் நிழல் என்கிற பின்பாக, அவர்களுக்கு பின்பாக கிரியை செய்த காரியங்கள் ஒன்றும் இல்லாமல் விலகி போயிற்று. ஏன் தெரியுமா? அவர்கள் விலகல, கர்த்தர் நம் நடுவில் இருக்கிறபடினால, கர்த்தர் நம்மோட இருக்கிறபடினால, கர்த்தரை பார்த்து அந்த ஜனங்கள் உள்ளாக இருந்த எல்லா விரோதமான காரியங்கள் விலகி போனது. அல்லேலூயா. ஏனென்றால் அவர்கள் ஆராதிக்கிற, அவர்கள் நம்பிக்கை வைத்திருக்கிற, அவர்கள் விசுவாசிக்கிற வரை காட்டிலும் நாம் விசுவாசித்து நடக்கிற தேவன் மிக பெரியவர் என்பதை இவர்கள் 2 பேரும் உணர்ந்திருந்தாங்க காலேப். அதனால சூழ்நிலைகளை பார்க்கல. பாருங்க, இவர்கள் வித்தியாசமான இடத்தை பார்க்கல, அவங்க வித்தியாசமான இடத்துல. 12 பேரும் ஒரே இடத்துல இருக்கிறாங்க, ஒரே சூழ்நிலையை பார்க்கறாங்க, ஒரே விதமான ஜனங்களை பார்க்கறாங்க. ஆனால் இவர்கள் பார்த்தது, மற்ற 10 பேர் பார்த்தது அவர்களுக்கு பின்பாக இருந்த பலத்தை. ஆனால் இவங்க 2 பேர் பார்த்தது இவர்களுக்கு பின்பாக நின்ற கர்த்தரை. அல்லேலூயா. கர்த்தரை பார்த்தவன் ஒரு நாளும் பயப்பட மாட்டான். அல்லேலூயா. அதுல எவ்வளவு தெளிவா அந்த வாக்குத்தத்தம் எவ்வளவு பாருங்க. அவர்கள் நமக்கு இரையாவார்கள், அவர்களை காத்த நிழல் அவர்களை விட்டு விலகி போயிற்று, கர்த்தர் நம்மோட இருக்கிறார், அவர்களுக்கு பயப்பட வேண்டியதில்லை.
டோன்ட் ஃபியர் ஆஃப் எனி ஒன். உங்கள் சூழ்நிலையை பார்த்து பயப்படாதீங்க, சந்தர்ப்பத்தை பார்த்து பயப்படாதீங்க, எதை குறித்தும் பயப்படாதீங்க. ஏனென்றால் நம்மோடு இருக்கிறவர் அவர்களோடு இருக்கிறவர்களை காட்டிலும் பெரியவர். அல்லேலூயா. இந்த பெரியவர் வந்தா அங்க ஒன்றும் நிற்க முடியாது, நிற்க முடியாது. நமக்கு விரோதமாய் நம்மளை கொன்று போட வேண்டும் என்று நினைத்தவர்கள் ஒன்றும் செய்ய முடியாது. பாருங்க, மிகப்பெரிய ராஜாவாகிய இஸ்ரவேலின் முதல் ராஜாவாகிய சவுல் மிக பயங்கரமானவன் தான். அவனை குறித்து நீங்கள் வாசிக்கும் போது 1 சாமுவேல்ல அவன் ஹைட்டு வெயிட்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ராஜாவுக்கேற்ற அத்தனை அம்சங்களும் அவனிடத்துல இருந்தது. ஆனால் எது வரைக்கும்? அவன் கோலியாத்தை பார்க்கும் வரைக்கும். அல்லேலூயா. பிரச்சனைகள் அவனை விட சின்னதாக இருந்தபோது, யுத்தங்கள் அவன் ராஜ்யத்தை காட்டிலும் சின்ன ராஜ்யங்களாக இருந்தபோது அவனால் எல்லாவற்றையும் வீழ்த்த முடிந்தது. ஆனால் அவனுக்கு விரோதமாக ஒரு பெரிய சக்தியாகிய கோலியாத் வந்து நின்ற பிறகு அவனால் ஒன்றும் செய்ய முடியவில்லை. ஏன்னா கோலியாத்தை பார்த்தான், அவனோடு இருந்த கர்த்தரை சவுல் பார்க்க மறந்தான். அதை தாவீது பார்த்தான். அல்லேலூயா. பார்த்தான். தாவீதோடு பெரியவர். அல்லேலூயா. சவுல் கோலியாத்தை பார்த்தான், கோலியாத்துக்கு பின்பாக நிற்கிற ஜனக்கூட்டத்தை பார்த்தான். அல்லேலூயா. தாவீது கர்த்தரை பார்த்தான், கர்த்தருடைய பலத்தை பார்த்தான். நானல் அதால் தான் சொல்லும்போது சொல்லலாம், நீ நிந்தித்த இஸ்ரவேலின் இராணுவங்களின் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தில் வருகிறேன். நீ நம்பி இருப்பது இராணுவம், நான் நம்பி இருக்கிறது அந்த இராணுவத்தை உண்டாக்கின கர்த்தர் என்று சொல்லி அவன் கோலியாத்தை ஜெயிக்கிறான். கிறிஸ்துக்குள் பிரியமான தேவஜனமே, இந்த வார்த்தை இன்றைக்கு உங்களை உயிர், இந்த வார்த்தை உங்களை நடத்தும், இந்த வார்த்தை உங்களை மேன்மைப்படுத்தும். கர்த்தர் இன்றைக்கு பெரிய காரியங்களை செய்ய போகிறார். கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். பாருங்க, அவர் இருக்கும்போது ஒரு காரியம் இல்லை. இந்த ஜனங்க மறந்து போனாங்க, எல்லாவற்றையும் மறந்து போனாங்க. பாருங்க, கர்த்தர் நம்ம கூட இருந்தால் என்ன நடந்தது? அடிமைத்தனமாக இருந்தவர்கள், அடிமை தேசத்தில் இருந்தவர்கள் கர்த்தர் மோசையை கொண்டு விடுவித்து கொண்டு வருகிறார். முன்பாக பார்த்தா செங்கடல், பின்பாக பார்வோனின் சேனை, எவ்வளோ பெரிய சேனை. அல்லேலூயா. அவ்வளோ பெரிய சேனை துரத்தி வருகிறது. முன்பாக செங்கடல் இருக்கிறது. கர்த்தர் அவர்களோடு இருந்தபடியினால பாருங்க, அக்கினி ஸ்தம்பம் பார்வோனுடைய சேனைக்கும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் நடுவாய் நின்று அவன் சேனை இவர்களை தொட முடியாதபடிக்கு அக்கினி பாதுகாத்தது. உங்களை பின்பாக எவ்வளவு பெரிய சேனை இருக்கலாம், எவ்வளவு பயங்கரமான காரியங்கள் இருக்கலாம், ஆனால் அவர்களுக்கும் நடுவுக்கும் நமக்கும் நடுவே கர்த்தருடைய அக்கினி இருக்கிறதை மறந்து போகாதீர்கள். அவனால் ஒரு காலம் ஒரு நாளும் நம்மை தொட முடியாது. கர்த்தர் நடுவில் இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் நம்மத்தில் இருக்கிறார். கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. அதனால தான் அவர் நடுவில் இருந்ததுனால நடந்த சம்பவங்களை பாருங்க. செங்கடல் இரண்ட கர்த்தர் நடுவில் இருக்கிறதுனால இவங்க பிளக்கல, இவங்களால பிளக்க முடியாது, யாரும் பிளக்க முடியாது. ஒரு கடலை எப்படிங்க பிளக்க முடியும்? கர்த்தர் இவர்களோடு இருந்தபடியினால, கர்த்தர் நம்மோடு இருக்கிறபடினால கடல்கள் பிளக்கும், யோர்தான்கள் பின்னிட்டு போகும். பாருங்க, எத்தனை லட்சம் ஜனங்க, 29 லட்சம் ஜனங்க. இந்த ஜனங்களுக்கு மன்னாவை கொடுக்கிறார், காடைகளை கொடுக்கிறார். அவர் நடுவில் இருக்கிறதுனால இன்னைக்கு அவர் அந்த ஜனங்களை போஷித்தார். இன்னைக்கு நம்ம பிரச்சனை என்ன தெரியுமா? கர்த்தரை நம்புறோம், ஆனா அவர் நம்ம அங்கீகரிக்க மாட்டோம். ஏன் நம்ம குடும்பத்தில் பிரச்சனை? ஏன் நம்ம குடும்பத்தில் பற்றாக்குறை? ஏன் எவ்வளோ பிரயாசப்பட்டாலும் முன்னேற முடியல? விசுவாசம் இருக்கிறது, நம்பிக்கை இருக்கிறது, எல்லாம் கர்த்தரை தான் நம்பி இருக்கிறோம். ஆனால் அவரை வைக்கிற அனுபவம் நமக்குள்ள இருக்கணும். சில வேளை வசனம் சொல்லுகிறது, பாளையம் அசுத்தப்பட்டதுனால கர்த்தர் அவர்களோடு இல்லாமல் விலகி போனார் என்று. அல்லேலூயா. நம்முடைய சாபங்கள், நம்முடைய அசுத்தங்கள் தேவனை நம்மோடு இருக்க விடாதபடிக்கு அனுப்புகிற போதுதான் அற்புதங்களை நம்மளால் எதிர்பார்த்து காத்திருக்க முடியல. இன்றைக்கு அன்பான தேவஜனமே, கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய வித்தியாசம் வந்து கொண்டிருக்கிறது. மிகப்பெரிய மகிமையான காரியங்களை கர்த்தர் செய்ய போகிறார். அவர் நம் நடுவில் இருக்கிறார். அதால் பயப்படாதீங்க. எப்படி சொல்கிறான் பாருங்க, அவர்களோடு இருந்த நிழல் விலகிற்று. அது அடிக்கடிக்கு விலகிடும்.
கர்த்தர் வர வரைக்கும் பேசும். அல்லேலூயா. இன்னொரு காரியம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ராகாப் வேசி இஸ்ரவேல் ஜனங்கள் உள்ளே வரும்போது அவள் சொல்கிறா, இந்த வேவுக்காரர்கள் அப்பயும் அந்த அனுப்பும்போது அந்த வேவுக்காரர்கள் இடத்துல அவள் சொன்ன காரியம் என்ன தெரியுமா? எங்கள் ராஜா பெரியவர் தான். ஜனங்கள் பயந்து போய் நிற்கிறாங்க, அங்கே பயந்து போய் நிற்கிறாங்க உள்ளே வர்றதுக்கு. அவங்களுக்கு தெரியல அவங்களோட கூட யார் இருக்கிறது. நிறைய டைம் நம்மளோடு கர்த்தர் இருக்கிறார் என்பதை நம்ம மறந்து போயிடுறோம். நம்மை நடத்துகிறவர் கர்த்தர் என்பதை மறந்து போயிடுறோம். அதால் தான் பிரச்சனைக்கும் போராட்டத்துக்கும் போய் விடுகிறோம். அது நம்மளை மேற்கொள்ளுகிறது இல்லை. பாருங்க, அவள் சொன்ன சாட்சி, பயந்து போய் நிற்கிறார்கள். எதிரி தேசத்திலேருந்து ஒருவள் சொல்லுகிறார், காம்பவுண்டில் அந்த காம்பவுண்ட் வாலில் வீடு கட்டியிருக்காவ, அவள் சொல்கிறா, பார்த்து சொல்கிறா, உங்களை பார்த்தே எங்கள் ராஜாக்களுடைய இருதயங்கள் கரைந்து போகிறது. It has been melting to our kings. அப்போ எவ்வளவு, அப்படி எப்படி பயப்பட முடியும்? ராஜா அப்படி பயப்பட முடியும்? நம்மளை பார்த்தல்ல, நம் நடுவில் கர்த்தர் இருக்கிறார் என்பதை உணர்ந்து, உங்கள் நடுவில் கர்த்தர் இருக்கிறார் என்பதை அறிந்து, உங்கள் நடுவில் தேவன் வாசம் பண்ணுகிறார் என்பதை அறிந்ததுனால உங்களை விரோதமாய் நினைக்கிற, உங்களுக்கு எதிராய் நிற்கிற, உங்களை சுற்றிலும் இருக்கிற ஜனங்கள் உங்களுக்கு விரோதமாய் செய்யலாம். உங்களோடு இருக்கிறவர்கள், தாவீது சொல்லும்போது சொல்றான், வெளியால் செஞ்சா பரவாயில்ல, என்னோட அப்பா சாப்பிட்டவன், என்னோடு படுத்தவன், அப்படிப்பட்டவர்கள் இன்னைக்கு துரோகம் பண்ணலாம், உங்களை காலி பண்ண நினைக்கலாம், உங்களை போட்டு கொடுத்து அநேக காரியங்களை ஒன்றுமில்லாமல் செய்ய நினைக்கலாம். அவர்களோடு இருந்த நிழல் விலகி போயிடுச்சு மகனே, விலகி போனது மகளே. அற்புதமாய் கேட்டுக்கொண்டிருக்க சகோதரன், சகோதரி, அந்த நிழல் விலகி போனது. கர்த்தர் இருக்கிறார், விலகுவதில்லை. விலகுனா ரொம்ப கஷ்டங்க, ரொம்ப கஷ்டம். அதிகாரத்தில் வாசித்தீங்கன்னா ஜனங்கள் இதை மோசே சொல்லி திட்டும் போது, காரியங்களை செய்யும்போது, கர்த்தரை ஏன் மறந்து போனீங்க, வாக்குத்தத்தத்தை ஏன் மறந்தீங்க, 2 பேர் சொன்ன சாட்சியை ஏன் கேட்கலன்னு போது ஜனங்க மனம் திரும்பி அழுதாங்க. ஆனால் என்ன பண்ணாங்க தெரியுமா? அப்பயும் கர்த்தருக்கு விரோதமா, நாங்கள் அந்த தேசத்தை சுதந்திரிப்போம், கர்த்தர் சொல்றார் வெயிட் பண்ணு, போகாத அப்படின்னு சொல்லும்போது, இல்லை நாங்கள் போவோம் என்று மலைகளை ஏற ஆரம்பித்தார்கள். அப்போது சொல்லுகிறான், அப்போது சொல்கிற காரியம் ரொம்ப வேதனைக்குரிய காரியமாக இருந்தது. மோசே சொல்லுகிற காரியம், நீங்கள் போவாதீங்க, நீங்கள் தோற்றுங்கள், ஏனென்றால் கர்த்தர் உங்கள் மத்தியில் இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. எவ்வளோ பெரிய சேனையாக இருந்தாலும், எவ்வளோ பெரிய காரியமாக இருந்தாலும், கர்த்தர் நம் நடுவில் இருக்கிற வரைக்கும் தான் அற்புதம். அல்லேலூயா. கர்த்தர் நம் மத்தியில் இருக்கிற வரைக்கும் தான் அதிசயங்கள். அல்லேலூயா. தயவுசெய்து சொல்கிறேன், அவரை வைங்க நடுவில், அவரை கூட நிறுத்துங்க, அவரை கூட நிறுத்துங்க. ஒரு காலம், ஒரு நாளும் நம்ம தோல்வியை பார்க்க முடியாது, தோல்வியை பார்க்க முடியாது. நீங்கள் நல்ல வேதத்தை வாசிங்க. யுத்தத்தில் ஜெயித்த சேனைகள் எல்லாம் பெரிய சேனையாக இருக்காது. சின்ன சேனை பெரிய சேனையை காலி பண்ணும். எலிசா நிற்கும்போது அவன் சொல்லுகிறான், ஐயோ நம்மளை சுற்றி நிறைய சேனை வந்துடுச்சு, அசீரிய சேனை. அப்போ எலிசா சொல்கிறான், ஆண்டவரே இவன் கண்களை திறந்து. பார்த்தது என்ன தெரியுமா? அவர்களோடு இருக்கிறவரை காட்டிலும் நம்மோடு இருக்க அதிகம். கர்த்தருடைய அக்னிமயமான ரதங்களும் சேனைகளும் இருந்தது. யோசபாத் யுத்தம் பண்ண போகும்போது பாடி துதித்த போது ஒரே ஒரு தூதனை கர்த்தர் அனுப்பினார். ஒரே ஒரு தூதன் 1,86,000 பேரை காலி பண்ணிட்டான். உங்களுக்கு எவ்வளோ பேர் எழும்புறாங்க, உங்களுக்கு விரோதமாக எவ்வளோ காரியங்கள் நடக்கிறது. கவலையே படாதீங்க, கவலையே படாதீங்க. கர்த்தர் நம்மத்தில் இருக்கிறார், கர்த்தர் இருக்கிறார். கர்த்தருக்கும் வரைக்கும், கர்த்தர் நம்மோடு இருக்கிற வரைக்கும் ஒருவனும் ஒரு காலம் உங்களை செயல்படுத்த முடியாது. ஒரு காரியத்தை உங்களுக்கு காண்பித்து கொடுத்து உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். கர்த்தர் நடுவு என்ற நம்பிக்கை இருக்கும்போது அவனுடைய சில சூழ்நிலைகளை அவனுடைய சொல்லுகிறேன். முதலாவது குறித்து சொல்லப்படுகிறது. முதலாவது, அவர்கள் எதற்கும் பயப்பட மாட்டார்கள். கர்த்தர் நம்மோடு இருக்கிறார் என்று நம்புகிற ஜனங்கள், கர்த்தர் நம் நடுவில் இருக்கிற நம்புகிற ஜனங்கள் எதை குறித்தும் பயப்பட மாட்டார்கள், எதை குறித்தும் பயப்பட மாட்டார்கள். அநேக காரியங்கள் விரோதமாய் நிற்கலாம், ஆனால் பயம் இருக்காது. அதால் தான் 2 முறை சொல்றான், பயப்படாதிருங்கள். அல்லேலூயா. 2வது, அவர்கள் வேறே ஆவி உள்ளவர்களாக இருப்பார்கள். சாதாரண மனிதர்கள் போல அவர்களால் இருக்க முடியாது. கர்த்தர் நடுவில் இருந்தால் விசித்திரமான, வினோதமான, அற்புதமான, அதிசயமான காரியங்களை அவர்கள் செய்வார்கள், யோசிப்பார்கள். தேவன் அவங்க ஒரு பெரிய சாதாரண ஒரு ஆசீர்வாதத்துக்கு ஆசைப்படவே மாட்டாங்க.
அவர்கள் எதிர்பார்க்கிறது பெரிதாக இருக்கும். ஏனால் அவர்கள் ஆராதிக்கிற தேவன் பெரியவராக இருக்கிறபடினால. மூன்றாவது காரியம் உங்களுக்கு சொல்கிறேன். சூழ்நிலைகளை பார்த்து தங்களை மாற்றிக்கொள்ளவே மாட்டார்கள். வாக்குத்தத்தம் கொடுத்தவர் நிறைவேற்ற வல்லவர் விசுவாசம் கர்த்தர் நடுவில் இருக்கிறார் என்று உணர்கிற ஜனங்களுக்கு இருக்கும். அல்லேலூயா. அவர்கள் ஒரு நாளும் சூழ்நிலைக்கு அடிமையாகவே எப்பேற்பட்ட சூழ்நிலை கர்த்தர்களை நடத்துவார் என்ற விசுவாசம் அவர்களுக்குள்ள இருக்கும். நான்காவது, கடைசி ஒரு காரியத்தை சொல்லிட்டு உங்களுக்காக ஜெபிக்கிறேன். கர்த்தர் நடுவில் இருக்கிறார் என்று விசுவாசிக்கிறவன் தோற்று போக மாட்டான், சுதந்திரித்தே தீர்வான். பாருங்க, உங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்றேன். இந்த 10 பேர் தவறான துர்ச்செய்தியை பரப்பினாங்க. அதுல ஒருத்தங்க போக முடியல, கர்த்தர் இல்லை. ஆனா இந்த 2 பேர் கர்த்தரை விசுவாசித்து எகிப்திலிருந்து புறப்பட்ட யோசுவா காலேபை தவிர வேறு ஒருவரும் உள்ள போகலை. அல்லேலூயா. இன்னைக்கு ஏன் நம்முடைய வாக்குத்தத்தங்கள் நிறைவேறல தெரியுமா? நம்ம விசுவாசிக்கிறதுனால, கர்த்தரை பார்க்காததுனால. இன்னைக்கு அவரை பாருங்க, ஆண்டவரை தேடுங்க, ரட்சிகராக உங்களோடு வைத்துக்கொள்ளுங்க. எந்த பாளையத்தில் அசுத்தமான காரியங்கள் இல்லாதபடிக்கு இருந்து கர்த்தர் தங்கும்படியாய், நம்மோடு இருக்கும்படியாய் நடப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். தேசத்தை சுதந்திரிப்போம். நம்முடைய நன்மைகளை நிச்சயமாய் சுதந்திரிப்போம். நம்முடைய ஆசீர்வாதங்களை நிச்சயமாய் நம்ம சுதந்திரித்தே தீரும். கண்கள் முடிஞ்சோம். எங்களை சீக்கிரம் நல்ல ஆண்டவரே, வேலைக்காக ஸ்தோத்திரம். ஏசு நாமத்தினால கர்த்தருடைய கரம் எங்களோடு இருக்கிறபடினால, கர்த்தருடைய புயம் எங்களோடு இருக்கிறபடினால, நீர் எங்கள் நடுவில் இருக்கிறீர் என்பதை நாங்கள் உணரக்கூடிய இருதயத்தை இன்றைக்கு தாங்கப்பா. இன்றைக்கு தாங்க. பிரச்சனைகளும் போராட்டங்களும் பெரியது தான், ஆனால் அற்புதங்களும் எங்களுக்கு பெரிதாய் நடக்கும், அதிசயங்களும் பெரிதாய் நடக்கும். ஏனென்றால் எங்களை நடத்துகிறவர் பெரியவரும் அற்புதமானவரும் அதிசயமான தேவனுமாய் இருக்கிறபடியால் உமக்கு நன்றி செலுத்துகிறேன். கர்த்தருடைய கரம் எங்களோடு இருக்கிறபடியால் ஸ்தோத்திரங்கள். கர்த்தருடைய கரம் எங்களை நடத்துகிறபடியால் ஸ்தோத்திரங்கள். எங்கள் தேசத்தை நாங்கள் சுதந்திரிப்போம். இப்பொழுதும் எங்களோடு என்னோடு இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறேன். எல்லா தடைகள் உடைக்கப்படுவதாக, அவர்களுக்கு விரோதமாய் நடக்கிற எல்லா காரியத்தின் நிழல் இன்றைக்கு வெளியேறி இருக்கிறபடியால் ஸ்தோத்திரம். கர்த்தர் இவர்களோடு இருக்கிறதை சத்ரு கண்டு வெட்கப்பட்டு பயந்து ஓடுகிறபடியால் ஸ்தோத்திரங்கள். பிள்ளைகளுக்கு நீர் ஜெயத்தை தரப்போகிறபடியால் ஸ்தோத்திரம். வாக்கு தத்தங்கள் நிறைவேறப் போகிறபடியால் ஸ்தோத்திரம். சாபங்கள் மாறுகிறபடியால் ஸ்தோத்திரம். ஒரு பெரிய உயர்வை தாங்க, விஸ்தாரத்தை தாங்க, பயத்தை எடுத்து போடுங்க. வேலையில, குடும்பத்தில் பெருக பண்ணுங்கப்பா. பிள்ளைங்க உண்மைகள் மாறட்டும், எல்லா தடைகள் மாறட்டும், அற்புதங்கள் நடக்கட்டும், அவர்களுக்கு வைத்திருக்கிற வாக்குத்தத்தை சுதந்திரிக்கட்டும், எல்லா வியாதிகள் வெளியேறட்டும், வியாபுலங்கள் வெளியேறட்டும், கண்ணீரின் பாதைகளுக்கு முடிவு வரட்டும், கானானை சுதந்திரிக்கட்டும். ஒரு நாளும் கர்த்தரை விட்டு பிரியாத வாழ்க்கையை கர்த்தர் தருவீராக. ஒரு ஜெயத்தின் பிள்ளைகளாய் வாழ கர்த்தர் உதவி செய்யுங்க. அற்புதத்தின் மத்தியில் நடத்துங்க, அதிசயங்கள் மத்தியில் நடத்துங்க, பெரிய காரியங்களை கர்த்தர் செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம். ஆசீர்வதிப்பீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.